வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. உலக சமுதாய சேவா சங்கம் என்ற ஒரு பெரிய நிறுவனத்தின் மூலமாக இந்த தேசத்தில் குற்றங்கள் களைந்து தனி மனித அமைதியுடன் உலக அமைதி நிறுவ வேண்டும் என்ற அருத்தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி ஐயா அவர்களுடைய பாதம் அணிந்தும் இந்த உலகத்தில் உலக நீதி தலைத்து ஒவ்வொரு தனி மனிதனும் குற்றமற்றவனாக வாழ வேண்டும் என்ற முறையில் சட்ட ஆராய்ச்சி எழுத்தாளர் விமர்சகர் நீதிமான் மேதகு திரு வாரணி பாலா ஐயா அவங்க தன் வாழ்வையே அர்ப்பணித்து இந்த உலக மக்களுக்காக பாடுபட்டு இருக்காங்க. அவர்களோட பாதம் பணிந்து இன்றைய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க வளமுடன். இப்போ இந்திய குடியரசு, இந்திய அரசமைப்பு அப்படின்னு சொன்னா 1947 ஆகஸ்ட் 29 இந்திய அரசியல் அமைப்பு நிர்ணய சபை தொடங்கப்பட்டிருக்கு. இந்திய அரசமைப்பு உருவாக்குறதுக்கு அந்த முழுமையடைந்த இந்திய அரசமைப்பு 1949 நவம்பர் 26 அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு நமக்கு நாமே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதை 1950 ஜனவரி 26 அன்னைக்கு நடைமுறைப்படுத்தி நம்ம அரசியலமைப்பை தொடங்கின நாள் தான் இந்திய குடியரசு நாள் அப்படின்னு சொல்லப்படுது. அதான் இந்திய குடியரசு தினம். இந்த குடியரசு தினத்துல இந்திய அரசியலமைப்புல சொல்லியிருப்பாங்க கோட்பாடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதாவது கட்டுரை இன்னும் உறுப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ இதுல அதுல 13(2) அப்படிங்கிறது நமக்கு நியாயமில்லாத சட்டம் செயல்கள் எதுவுமே செல்லாது, எந்த அலுவலர்களால் செஞ்சாலும் செல்லாதுன்னு இருக்கும். கோட்பாடு 14ங்கிறது அனைவருக்கும் சமமானது, அனைவருக்கும் சமமான பாதுகாப்பு இந்திய அரசால் வழங்கப்பட வேண்டியது, நீதிமன்றங்களால் வழங்கப்பட வேண்டியதுன்னு ஒன்று. இன்னொன்று தேசத்தினுடைய நம்மளோட உரிமை 19 கோட்பாடு 19 நம்மளோட உரிமை பேசுறதுக்கு, எழுதுறதுக்கு, கருத்து சொல்றதுக்கு எல்லாமே இருக்கு. அது போக கோட்பாடு 51 ஆகுங்கிறது தேசத்தை முன்னேற்ற பாதையில் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான, ஒவ்வொருத்தரும் நாட்டை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்றதுக்கு செயல்படணும். பிறகு கோட்பாடு 375ங்கிறது நீதிமன்றங்கள், அலுவலர்கள், அமைச்சர்கள் இவங்கெல்லாம் இந்திய அரசமைப்பில் உள்ள எந்த கோட்பாடையும் மீறக்கூடாது, எனத்தையும் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப இதன்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கோட்பாடு 60 கீழ் ஜனாதிபதி தேசத்தை சட்டத்தை காப்பேன்னு சொல்லி சத்தியப்பிரமாணம் எடுத்திருக்காங்க. ஆளுநர் 159 கீழ் சத்தியப்பிரமாணம் எடுத்திருக்காங்க. இவங்க இதன்படி செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னா நாட்டுல கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அப்ப இதை நடைமுறைப்படுத்த வேண்டிய நீதிபதிகள் 100% செயல்பட்டால் தேசம் குற்றமற்ற சமுதாயமாக உருவாகும் என்று சொல்லி இந்திய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.